ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராமில் வர வீடியோவில் ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இதான் வந்துட்டார்ல என் தலைவன் சீமானு. சைனாவா? அதுல கூட கத்திட்டுதான் இருக்கான் ஆளு. எங்க போனாலும் கத்திக்கிட்டே இருப்பான் போல ஆளு. இதுலயும் கியூட்டஸ்ட் வில்லன் பாப். அது சிரிப்பு பாருங்க. என்கிட்ட ரஞ்சித் மாதிரியா இருக்காரு பாக்க. நான் ரஞ்சித்தனை போட்டவே அங்க மேல போட்டு வைக்கிறேன் பாருங்களேன். இப்படியே இருப்பாரு ஆளு பாக்க. அந்த சிரிச்சா அப்படியேதான் இருக்கு. அவனும் வெட்டிவிட்டு வலிய துடிச்சு திரும்பி பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்றான் பாருங்க. அதே ஒரு ஸ்மைல். அந்த பொண்ணை பார்த்தா சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மைலை போட்டு பாவி எங்க இருந்தா வரீங்க நீங்களா? சூரியனுக்கு செல்ல முடியாது, நட்சத்திரத்தை எண்ண முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது. முருகரு, ஒப்புளியப்பள்ள பிள்ளையாரு, ரோகிணியில ஜெயிலர். நாங்க ஜல்லிக்கட்டுக்கு காலை அடக்க மாட்டோம். என் தலைவன் காலுங்க அமெரிக்கா அதிபர் ஜெர்மன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து தலைவர் படம் பார்க்க ரோகிணிக்கு செகண்ட் ஷோ வரா. ரோகிணிக்கு தீபாவளி கிடையாது, பாபாவளி. ஆஸ்கார தூக்கி கால வெறிப்பேன். நான் என்ன சொல்லிருக்கேன் ஏற்கனவே, அந்த சிகரெட்டே தலைவர் விடுற புகை இருக்கு பாத்தீங்களா, அது மேகமா போய் ஆவியா இயற்கையா மக்களுக்கு மழை தருது. இது ரஜினி விடுற சிகரெட்டு மேகமா மழை பெய்யுதா? ஏண்டா ஒரு அளவுக்கு மேல கட்டுக்கதை விடலாம், இப்படியே ஃபுல்லாவே கட்டுக்கதையா? அடுத்தவும் ஒரு சிங்கம் வீடியோ தான் பாப்போம் என்னன்னு. இந்த சவுண்ட் தான். இது நானும் என் ஃப்ரெண்டும் ஆபீஸ்ல யாராவது சொல்லிட்டு இருக்கும்போது தனியா உட்காந்து செஞ்சுட்டு இருக்கோம். எவ்வளோ சொல்லிட்டு இருக்குது சூப்பரா இருக்கும், ஜாலியா. நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பண்ணும்போது நல்லா இருக்கும். பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பொண்ணு அழகா கியூட்டா இருக்கு. காட்டு காட்டு, கொஞ்சம் காட்டு, கொஞ்சம் காமி காமி. நீ வாழ்ந்து காமி டூட். நம்ம ரெண்டு பேரோட ஃபியூச்சர் பிளான் என்ன, அத காட்டு. நீ என்னதான் எத்தனை வருஷமா கழட்டிட்டு இருந்தன்னு காட்டு. இல்ல நீ இதுக்கப்புறம் என்ன சாதிக்க போறன்னு காட்டு. காட்டு காட்டு. உங்க அப்பா அம்மா உன்னைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இங்க காட்டு காட்டு. அங்கே போய் ஒழுங்கா படிச்சு காட்டுவேன். ஒழுங்கா ஒரு வேலைக்கு போய் நல்லா இருந்து காட்டு. அப்படி காட்டு. இங்க காட்டு காட்டு அப்படின்னா நான் என்ன பண்றது? என்னெல்லாம் நான் காட்டணும்? காட்டு காட்டா. அப்பா அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். அப்புறம் நான் என்ன பண்ணி காட்டுறேன்னு மட்டும் பாரு. நீ காட்ட வேண்டிய நேரத்துல ஒழுங்கா காட்டிருந்தா காட்டு காட்டு. நான் அவன் ஏன் காட்ட சொல்ல போறான்? எப்ப பார்த்தாலும் காட்டு காட்டு. இதே மாதிரிதான் நானும் வீடியோ பார்த்துட்டு இந்த ரியாக்ஷன்லயே போயிடுது. அந்த ஒரு பார்வை தான் வாத்தியார் பார்வை. ஒரு இலக்காரணமா அந்த இலக்காரண பார்வையிலே முடிஞ்சு போச்சிடலாம். நம்பி விஜய் அவர்களே, நீங்கள் கச்சதீவை பற்றி பேசிய உடனே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியே கச்சதீவுக்கு போகின்றார், பணம் காட்டுகின்றார். உங்களுடைய குரலுக்கு, உங்களுடைய ஒரு சொல்லுக்கு எப்பேற்பட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும், ஒவ்வொரு பேச்சுக்களிலும் ஈழத் தமிழனின் துன்பம், துயர் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். செம்மணி கொலைகளை பற்றி, சர்வதேச விசாரணைகளை பற்றி, முள்ளிவாய்க்கால் படுகொலைகளை பற்றி, தமிழினம் பட்டுக் கொண்டிருக்கின்ற, துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற, துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற சொல்லனா துயரங்களை ஒவ்வொரு
கூட்டங்களிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு ஆனா எதிராக கச்சத்தீவை பத்தி எவ்வளவு பேர் பேசிட்டாங்க, ஆனா ஒன்னும் நடக்கல. விஜய் ஒரே ஒரு வார்த்தை கச்சத்தீவை மீட்டாங்கன்னு தான் சொன்னாரு. அதுக்கு இன்னும் அதிபர்லாம் போறாரு, என்னென்னவோ பண்றாங்க. சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் எல்லாம் நடக்குது. வீடியோ பாத்தீங்க, எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணிக்கோங்க.